வணக்கம். இன்றைய தினம் மதுரையிலே சட்டையப்பர் கோயிலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எத்தனையோ சம்பவங்கள் சிற்பங்களாக செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் தற்போது புதிதாகவும் வேகமாகவும் பக்தர்களிடையே விரும்பப்படுவதாகவும் திகழ்பவர் சட்டையப்பர். மீனாட்சி அம்மன் கோயில் திருக்கல்யாண மண்டபம் எதிரே நவக்கிரகங்களில் ஒன்றான சனி பகவானை தரிசித்து வெளியே வரும் இடத்தில் வெண்ணெய்க்காளி சன்னதி அருகே சட்டையப்பர் சிலை உள்ளது. பழங்காலம் தொட்டு இந்த காலம் வரை திருட்டு கொள்ளை சம்பவங்கள் அதிகமாக இருந்து வருகின்றன. வெளியூருக்கு செல்லும் போது தங்கள் வீடுகளில் களவு போகாமல் இருக்க சட்டையப்பரை வணங்கி அங்கு ஒரு பூட்டை பூட்டிவிட்டு செல்வது வழக்கமாக இருந்தது. இப்படி சட்டையப்பரை வணங்கி பூட்டை தொங்கவிட்டு சென்றால் தங்கள் வீடுகளில் கொள்ளை போகாமல் சட்டையப்பர் தடுப்பார் என்ற நம்பிக்கை பக்தரிடையே இருந்து வருகிறது. உடலில் உள்ள தோலையே உரித்து சட்டையாக போட்டி கொண்டனால் இவர் உருவம். இதனால்தானோ அவருக்கு சட்டையப்பர் என்ற பெயர் வந்தது. இவரது சன்னதி அருகே ஜன்னலில் ஏராளமான பூட்டுகள் தொங்க விடப்பட்டு வருகின்றன. மீனாட்சி அம்மன் கோயில் அர்ச்சகர்கள் கூட பூஜை முடிந்து இரவு திரும்பும் போது சட்டையப்பர் சன்னதி முன்னர் விசேஷ தீபாராதனை காட்டி வணங்கி செல்வது இன்றும் வழக்கமாக இருந்து வருகிறது. தமிழகத்திலிருந்து மதுரைக்கு பேருந்து வசதி, விமான வசதி, தொடர்வண்டி வசதி அனைத்தும் உள்ளது. மதுரைக்கு சென்றால் சட்டையப்பரை வணங்கி அவர் அருளை பெறுவோம்.